இந்த கார் மேல யார் கடைசி வரைக்கும் கை வச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கார் கிடைக்கும். ஆக்சுவலா இது ஒரு காம்படிஷன். நிறைய பேர் இது ஒரு ஈஸியான காம்படிஷன் நினைச்சு இல்ல ஜாயின் பண்ணாங்க. ஆனா டைம் போக போக எல்லாருக்கும் ரொம்ப டயர்ட் ஆகி நிறைய பேர் இந்த காம்படிஷனை விட்டு விலகிடுறாங்க. இப்படியே 2 நாள் போகுது. கடைசியா ஒரு மென் ஒரு விமன் மட்டும் அந்த கார்ல கை வச்சுட்டே இருக்காங்க. அந்த மென் அந்த விமனை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு ஒரு $2000 தரேன், இந்த போட்டியிலிருந்து விலகின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு அந்த விமன் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு அந்த விமனுக்கு பயங்கரமான முதுகுவலி வந்துடுது. ஃபயர் ஃபைட்டர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த விமனை செக் பண்ணிட்டு ஃபயர் ஃபைட்டர் சொல்றாங்க, நீங்க இன்னும் இப்படியே இங்க நின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும் சொல்ல அதுக்கும் அந்த விமன் அந்த கார் மேல இருந்து கை எடுக்கிற மாதிரியே தெரியல. ஃபயர் ஃபைட்டர்ஸ் இந்த காம்படிஷன் நடத்துற மேனேஜரை கூப்பிட்டு உடனே இந்த காம்படிஷனை நிறுத்த சொல்றாரு. ஆனா அதுக்கு அந்த மேனேஜர் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தாங்க, இதெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு சொல்ல சரி அந்த விமனை நாங்க செக் பண்ணி ஆகணும், அவங்க கை வச்சிருக்க அந்த காரோட பார்ட்டை மட்டும் நல்லா வெட்டி எடுத்துருங்க, அவங்களை அப்படியே செக் பண்ண போலான்னு சொல்ல அந்த கார் மேனேஜரும் ரொம்ப பயந்துடுறாரு. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கடைசியில அந்த மேனேஜருக்கு என்ன பண்றேன்னே தெரியாம 2 பேருக்கும் அந்த காரை பரிசா கொடுத்துடுறாரு.